மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஹைவான்கள் என்று சொல்லுகிற உயிரினங்கள் மீது கூட அப்படிப்பட்ட இரக்க குணம். பூனைக்கு, நாய்க்கு, எல்லா மிருகங்களுக்கும் இவங்க போய் மருந்து போட்டதா, அவைகளுக்கெல்லாம் கூட பரிவோடு நடந்து கொண்டதாய், காணாமல் போன பிராணிகளுக்காக, நோயாளியான பிராணிகளுக்காக இவர்கள் பணிவிடை செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாறெல்லாம் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு போய் உட்கார்ந்து சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுக்கு துஆக்கள் எல்லாம் செய்துவிட்டு வருவார்கள் என்று இவர்களுடைய வரலாற்றிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஆலிம், இவங்களுக்கு ஹாதிம் கிடையாது, பணியாளர் வச்சுக்கல. அவர்களுடைய செருப்பை அவர்கள் தைத்து கொள்வார்கள். எந்த அளவுக்குன்னா, பெரிய பணக்காரர், செல்வமெல்லாம் இருக்குது நிறையா, அல்லாஹு அக்பர். கொஞ்சம் தூரம் ஊருக்கு வெளியே போவாங்க, மரஞ்செடி கொடிகள் இருக்கிற இடத்துல, காடுகளில் விறகு வெட்டுற இடத்துக்கு போய் அவங்களா விறகு வெட்டி அதை எடுத்து கட்டுறதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட மாட்டாங்களாம் துணைக்கு. இந்த எழுதுகிற கிதாபுகள்லாம் அந்த வாசகம் அப்படியெல்லாம் இருக்குது, நீங்கள் கவனிக்கணும். எடுத்து வைக்கப்பட்ட விறகுகளை சீராக அடுக்கி அவங்களே கட்டுவாங்களாம். பொதுவாக கஃன் செய்கிற மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு கட்டு கட்டுவாங்க விறகை, அந்த ஓரத்தில் ஒரு கட்டு கட்டுவாங்க, ரெண்டையும் கட்டிட்டு தூக்குவாங்களாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்கே கொண்டு போகிறாங்கன்னு. விறகு வெட்டி கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் இவங்க குடும்பம் இல்லை. அபாரமான செல்வ செழிப்புள்ளவர்கள் அஹ்மது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லா. கட்டி எடுத்துகிட்டு போய் ஏழைகள் வாழ்கிற மஹல்லா, விதவைகள் வாழ்கிற மஹல்லா, ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொண்டு போய் அந்த விறகை அவங்க வீடுகளுக்கு முன்னாடி போட்டு எடுத்து அந்த கட்டை பிரித்து எல்லாத்துக்கும் வீடுகளுக்கு விறகுகளை கொடுத்து விட்டு போவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய காலத்தினுடைய அறிவுஜீவியினுடைய அன்றாட செயல்பாடுகளை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணு தெரியாத யாரை பார்த்துட்டாலும் இவர்களுடைய நடையை நிறுத்திட்டு நேராக அவங்க கூட போய் அவங்க கையை பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் இவங்க இடத்துக்கு போவாங்க. ரொம்ப சிலிர்த்து சிலாகித்து எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள் தொழுநோய்க்காரர்களின் துணி துவைத்து கொடுத்ததை பயங்கரமாக எழுதுகிறார்கள். மஸ்ஜிதிலேயோ அல்லது இவர்களிடத்தில் ஓத வருகிற போதோ, கல்வி சபைகளிலோ உபதேச சபைகளிலோ நிறைய கண்டறியாதவர்கள் வருவார்கள். அவர்களின் செருப்பை எடுத்து திருப்பி அவங்க போடுறதுக்கு தோதுவாக வைப்பாங்களாம். யார்? ஷேக் அல்லாமா அஹ்மது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லா. உயிரினங்கள் எல்லாரின் மீதும் இப்படியெல்லாம் கூட இரக்கமாக இருக்க முடியும் என்பதை நாம் இவர்களின் வழியாக பார்க்கிறோம். துன்யாவை பெருசாக மதிக்கலை. சொத்து நிறைய இருந்தது. எந்த அளவுக்குன்னா, அரசர்கள்ட்ட உள்ள சொத்து இருக்கு இல்லையா, அதில் 4ல் 1 பங்கு எடுத்திங்கன்னா அது இவருடைய சொத்து. இவர்கிட்ட அந்த அளவுக்கு இருந்துச்சு. அரண்மனையும் பொற்காசுகளும் அதுவும் இதுவும் வச்சுட்டு உட்காந்து கிரீடம் போட்டு உட்காந்துருக்கிற அரசன் எங்கே, அவன் சொத்து எங்கே? அதில் கிட்டத்தட்ட 1/4 அளவுக்கு இவங்கள்ட்ட இருந்திருக்கு சொத்து. அபாரமான காசு. ஆனால் ஒரே ஒரு ரொட்டி, அதுவும் காஞ்ச ரொட்டி, அதையும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உட்காந்து சாப்பிட்ற விதமே தனி. இருக்கிற அல்லாஹ் கொடுத்த அத்தனை செல்வத்தையும் ஏழைகள், விதவைகள், வறியவர்கள், கண் தெரியாதவர்கள், தொழுநோயாளிகள், பெருநோய் உள்ளவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் தான் இவங்க காசு எல்லாமே செலவழிச்சிருக்கு. சாப்பிட உட்காரும்போது நிறையா சாப்பிட்ருவோங்கிறதுக்காக அல்லாமா அஹ்மது கபீர் ரிஃபாய் ரஹிமகுல்லாவுடைய சாப்பாட்டினுடைய ஒழுக்கத்தில் எழுதுகிறாங்க, 2 முட்டியும் 2 கக்கத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துக்குவாங்களாம். 2 முட்டியும் 2 கக்கத்தில் வைக்கிற மாதிரி உட்காந்தா என்ன ஆகும்னா, குடல் இறைப்பை பகுதி சுருண்டும். கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நீங்கள் நீட்டாக நிமிர்ந்து உட்காந்து வயிறு அப்படியே ஒரு ஹோலாக வச்சா தான் போடுறதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இவங்க வயிற்றுக்குள்ளே உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலில் அமருகிறார்கள். குத்த வைத்து அமருதல் என்பதை விடவும் கூட இது. 2 முட்டுக்கால்களும் முட்டுகளும் 2 அக்குள் பகுதியில் இருக்கிற வண்ணம் உட்காருகிற போது வயிறு தன்னை தானாகவே சுருட்டி கொள்ளும். இதில் என்னென்னா, சாப்பிட்டு முடித்த உடனே தட்டில் பூரா கை கழுவிட்டு அந்த தண்ணியை பூரா குடிச்சிருவாங்களாம்.
ஒரு தடவை இப்படி குடிக்கிறத பற்றி அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்களே பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. நான் சாப்பாட்டு தட்டை கழுவி இப்படி குடித்தா ஹதீஸ்லேயே இருக்குது, ஷைத்தானுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்லி உள்ள நபிமொழிகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க இப்படி கேட்டவங்களுக்காக.